எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் இன்வென்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம். இன்வென்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹரிஓம்னு ஆரம்பிச்சிருவோம் இன்வென்ட்ரியை. மொதல் சம் பாருங்கள், கிரியேட் ஏ கம்பெனி நேம் இன்வென்ட்ரி இன்ஃபோ. ஓகேவா? கிரியேட் ஏ கம்பெனி நேம் இன்வென்ட்ரி இன்ஃபோ 1 வித் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்வென்ட்ரி 1 ஒரு கம்பெனி கிரியேட். அதில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி இன் மெயின்டைன் அண்ட் செட் ஃபீல்டு டு எஸ். ஸ்டாக் கேட்டகரி அதெல்லாம் எஸ் கொடுங்க, குரூப் எஸ் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் என்ன இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ஜிஎஸ்டி வேண்டாம். சாம்சங், எல்ஜி டிவி, ஒனிடா, சாம்சங் டிவிடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நேம்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் குரூப்பு கேட்டகரி ஐட்டம் இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். குரூப்பு கேட்டகரி ஐட்டம் இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ முதல்ல குரூப்பு கேட்டகரி ஐட்டம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ட்ரேடிங் குட்ஸ் நிறைய இருக்கும். வாங்கி விற்பீங்க, வாங்குவீங்க, விற்பீங்க, வாங்குவீங்க, விற்பீங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இருக்கும். P&L பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கலெக்டிவாக ஒரே லெட்ஜர் நேம் வச்சுருவீங்க, ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு. பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், உளுந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் கேட்டகரி வைஸ் உனக்கு தேவை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கோம், ட்ரிங்க்ஸ் ஐட்டத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதே மாதிரி காஸ்மெட்டிக்கில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி உங்களுக்கு தேவை. எது நல்லா போகுது, இந்த மளிகை கடையில் ஃபுட் ஐட்டம் நல்லா போகுதா, ஆயில் நல்லா போகுதா, காஸ்மெட்டிக்ஸ் நல்லா போகுதா அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப். கேட்டகரி அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோ, இப்போ நிறைய கேட்டகரி இருக்குது. கம்பெனி பேரெல்லாம் கேட்டகரியில் வைக்கணும். ஸோ கம்பெனி பேரெல்லாம் கேட்டகரியில் வைக்கணும். அந்த கலெக்டிவாக அந்த ஐட்டம் நேம் எல்லாம் குரூப்பில் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய் இதெல்லாம் ஆயில் அப்படிங்கிற குரூப்பில் வைக்கணும். அரிசியில் புழுங்கல் அரிசி, பாசுமதி அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி, புடலங்காய் அரிசி இதெல்லாம் அரிசிங்கிற குரூப்பில் வைக்கணும். உப்பு, புளி, மிளகா இதெல்லாம் வந்து கிராசரிங்கிற இடத்துல வைக்கணும், குரூப்பில் வைக்கணும். இது குரூப். சாம்பார் பொடி, ரசப்பொடி, மசாலா பொடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடி வகைகள் அப்படிங்கிற இடத்துல வைக்கணும். அதெல்லாம் ஒரு குரூப். கேட்டகரி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா A to B அடையார் அல்லது லேஸ் அந்த மாதிரி கம்பெனிகள் பார்த்து பேர் வைக்கணும். இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகா வத்த பொடி அப்படிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கம்பெனிகள் ஆச்சி மசாலா, அன்னை மசாலா, 777 இப்படி பிராண்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து கேட்டகரி. ஸோ வந்து இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் எது குரூப், எது கேட்டகரி, எது ஐட்டம் நேம் அப்படிங்கிறது தெரியணும். ஐட்டம் நேம்ங்கிறது நீ கையில் வாங்குறது, அதான் ஐட்டம் நேம். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுங்கிறது எந்த அளவில் நம்ம அதை வாங்குகிறோம், எந்த அளவில் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு ஒரு டீ போடுறோம் அப்படின்னா என்ன வேணும், டீ தூள், பால் பாக்கெட்டு, டீ தூள், பால், ஜீனி இந்த மாதிரி வேணும் நமக்கு. நீங்கள் கடையில் போய்ட்டு எவ்வளோ பால் வாங்குவீங்க, எல்லோரும் போய்ட்டு உங்கள் வீட்டுக்கு எவ்வளோமா பால் வாங்குவீங்க, சார் 1/2 லிட்டர் வாங்குவோம் சார், 1 லிட்டர் வாங்குவோம் சார் அப்படி சொல்லுவான். ஆனால் நீங்கள் வாங்கிறது 1/2 லிட்டரா அல்லது 1 லிட்டர்னா கிடையாது, அது வந்து பாக்கெட்டோட சைஸ். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டில் 1 கொடுங்க, அந்த 1 நம்பர் அதுதான் வந்து ஃபைனல் ப்ரைஸ், அதுதான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அந்த 1/2 லிட்டருங்கிறது பாக்கெட் சைஸ். 2 1/2 லிட்டர் கொடுங்க அப்படின்னா 1 லிட்டர் இல்லையா. அப்போ அந்த 1/2 லிட்டருங்கிறது பேக் சைஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட் என்ன, அதுதான் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ எது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அடுத்தது இந்த மாதிரி குரூப்பு கேட்டகரி ஐட்டம் எதுக்காக சார் பண்ணணும். இப்போ நான் ஒரு முதலாளி, ஒரு செருப்பு கடை முதலாளி. நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை கூப்பிட்றேன், எப்போ இங்கே எவ்வளோ செருப்பு இருக்குது எண்ணி சொல்லுப்பா அப்படின்னு. அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் போய்ட்டு எண்ணிட்டு வந்து சார் 2132 செருப்பு இருக்குது அப்படின்னு சொன்னான்னா அந்த அவனை வேலைக்கு வச்சதுக்கு நான் தான் என்னை செருப்பால் அடிச்சுக்கணும். நான் என்ன ரிப்போர்ட்டு கேட்குறேன், நீ என்ன ரிப்போர்ட்டு தர, உங்கள்கிட்ட தெளிவாக கேட்பேன் நான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரிப்போர்ட் எப்படி கேட்கணும், ஒரு செருப்பு கடை இருக்குன்னா செருப்பு கடையில் ரிப்போர்ட் எப்படி தரணும் அப்படின்னா, முதலாளி வந்து எனக்கு செருப்பு ஸ்டாக் எடுத்து கொடுப்பா அப்படின்னா 2132 செருப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. முதல்ல வந்து செருப்பை வந்து 3ஆக பிரிச்சுக்கணும். லேடிஸு, ஜென்ஸு, குழந்தைங்க அப்படின்னு 3ஆக பிரிக்கணும். லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், அதுக்குள்ளே சப்பாக வந்து ஷூ எவ்வளோ இருக்குது, செப்பல் எவ்வளோ இருக்குது அப்படி பிரிக்கணும். ஷூவும் செப்பலும் பிரித்ததுக்கப்புறம்
ஷூவில் வந்து இந்த கம்பெனி பேட்டா எவ்வளோ இருக்குது, மியாமி எவ்வளோ இருக்குது, ஹவா எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தரணும். அதுக்கப்புறம் அதில் சைஸு. ஸோ இப்படி வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த இந்த கம்பெனி பிராண்டடில் ஷூவில் இந்த பிராண்டடில் இந்த சைஸில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு எனக்கு சொன்னால், அடுத்தது இது எது ஓடும் எது ஓடாதுன்னு நான் பார்த்து நான் வாங்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதை விட்டுட்டு மொத்தமாக 2132 செருப்பு இருக்குதுன்னு சொன்னால் நான் தான் அடிச்சு தரேன். ஸோ இந்த மாதிரி எதுக்காக இருக்குது இந்த குரூப்பு கேட்டகரி அப்படின்னா, எல்லாம் மேனேஜ்மெண்ட் பர்பஸு, டெசிஷன் மேக்கிங் பர்பஸ். அதனால் இந்த குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் பேருடைய கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம் அதை வச்சுங்க. எப்பொழுதுமே கம்பெனியோடைய பேரை வந்து கேட்டகரியில் வைங்க. ஏன் சார் வந்து கம்பெனியோடைய பேரை குரூப்பில் வைக்கக்கூடாது அப்படின்னா, டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வென்ட்ரியில் கொடுக்கலாம். இன்வென்ட்ரியில் 2 இடத்துல கொடுக்கலாம். ஒன்று குரூப்பு, இன்னொன்று ஐட்டம் நேம். நீங்கள் வந்து இப்போ கம்பெனி நேம் ஐட்டம் நேம் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு முடியாது. ஒரே ப்ராடக்ட் ஒரே மாதிரி இருந்தாலும், எல்லாமும் ஒரே மாதிரி இருந்தாலும், ஒரே மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்லாம் ஒன்றல்ல. நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் வேறு வேறு. நாட்டு சர்க்கரைங்கிறது உருட்டு பண்ணுறது, வெல்லங்கிறது உருட்டி போடுறது. ரெண்டுக்கும் வேறு ஹெச்எஸ். புரியுறதா? ரெண்டுமே வாயில் போட்டால் இனிப்பாக தான் இருக்குது. ரெண்டுமே நான் ஆளில் தான் தயார் பண்ணுறேன். ஆனால் நாட்டு சர்க்கரைங்கிறது வேறு, வெல்லங்கிறது வேறு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி குரூப்பு கேட்டகரியில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் பர்பஸஸ். எதுக்காக பண்ணுறோம்? டெசிஷன் மேக்கிங் பர்பஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சம்மை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எது குரூப் எது கேட்டகரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கம்பெனி பேரெல்லாம் கேட்டகரி, ஏசி அப்படிங்கிறது குரூப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பிளிட் ஏசி இது குரூப்பு. சாம்சங் ஸ்பிளிட் ஏசி, ஒனிடா ஸ்பிளிட் ஏசி. ஸோ ஸ்பிளிட் ஏசிங்கிறது குரூப்பு. டிவிடி பிளேயருங்கிறது குரூப்பு. ஸ்டெபிளைசர் அப்படிங்கிறது குரூப்பு. டிவிங்கிறது குரூப்பு. எது கேட்டகரி? சாம்சங்கிறது கேட்டகரி, ஒனிடா கேட்டகரி, விகார்டு கேட்டகரி, எல்ஜி கேட்டகரி. ஐட்டம் நேம் இதில் இருக்கிற ஃபுல் நேமும் அப்படியே ஐட்டம் நேம் தான். ஸோ இந்த ஒரே ஒரு சம் மாத்திரம் இன்றைக்கி நம்ம போட்டு ஆரம்பிச்சிடுவோம். டேலியில் வாங்க, கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். கம்பெனி பேர் இல்லைன்னா இதே கம்பெனிலே போட்டுக்கலாம், ஆல்பர்ட் ஏஜென்சிலே போட்டுடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். F11 ப்ரெஸ் பண்ணி இன்வென்ட்ரி எனேபிள் பண்ணிக்கோ. S11 ப்ரெஸ் பண்ணி இன்வென்ட்ரி எனேபிள் பண்ணிக்கோ. இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அதையும் எஸ் கொடுத்துக்கோ. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க கேட்வே ஆஃப் டேலி. ஃபஸ்ட்டு வந்து குரூப்பு, கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப்பு. இந்த இடத்துல கேட்டகரி இல்லை, ஷோ மோரில் போய்ட்டு கேட்டகரி வச்சுக்கோ. ஷோ மோரில் போனீங்கன்னா கேட்டகரி வரும். ஸோ முதல்ல குரூப்பு என்ன குரூப்பு? ஸ்பிளிட் ஏசிங்கிறது ஒரு குரூப்பு. ஸ்பிளிட் ஏசின்னு ஒரு குரூப்பு. டிவிடி பிளேயர் அப்படின்னு ஒரு குரூப்பு. டிவிடி பிளேயருக்கு அப்புறம் எல்சிடி டிவின்னு ஒரு குரூப்பு. ஸ்டெபிளைசர்னு ஒரு குரூப். ஸோ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் குரூப் கிரியேட் பண்ணிக்கோ. அடுத்தது கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கோ. கேட்டகரியில் கம்பெனி பேர்லாம் கேட்டகரியில் வரணும். சாம்சங் அப்படிங்கிறது கம்பெனி பேர், ஒனிடா அப்படிங்கிறது கம்பெனி பேர், எல்ஜிங்கிறது கம்பெனி பேர், விகார்டு அப்படிங்கிறது கம்பெனி பேர். ஸோ அப்படியே வரிசையாக பண்ணிட்டே வாங்க. குரூப்பு, கேட்டகரி, ஐட்டம் கடைசியாக பண்ணிக்கலாம். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஒன்றே ஒன்று, NOS அப்படின்னு போட்டுக்கோ. ஃபார்மல் நேமில் நம்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோ. டெசிமல் வேண்டாம், உடச்சலாம் இல்லை. இப்போ ஐட்டம் நேம் எப்படி லெட்ஜரில் வந்து சிங்கிள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணியோ இந்த மாதிரி ஐட்டம்லேயும் நீங்கள் சிங்கிளும் பண்ணிக்கலாம், மல்டிபிளும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம சிங்கிளாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி. இந்த இடத்துல சாம்சங் 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி அப்படின்னு போட்டுருவோம். இந்த இன்வென்ட்ரி வந்து மொத்தம் 4 பார்ட்டுமா. பார்ட் ஏ, பார்ட்டு பி, பார்ட்டு சி, பார்ட்டு டி, மொத்தம் 4 பார்ட்டு. இன்வென்ட்ரி மொத்தம் எத்தனை பார்ட்டு? 4 பார்ட்டு. பார்ட்டு ஏ, பார்ட்டு பி, பார்ட்டு சி, பார்ட்டு டி. பார்ட் ஏங்கிறது ஜென்ரல் பார்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் டீட்டெயில் இருக்குது பாருங்கள். அலைஸ் நேம், லாங்குவேஜ் அலைஸ், பார்ட் நம்பர், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வரும். இது வந்து ஜென்ரல் பார்ட். பார்ட் நம்பரை எனேபிள் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்ட் நம்பர் எனேபிள் பண்ணால் இந்த ஜென்ரல் பார்ட்டில் நீங்கள் ஒன்று எனேபிள் பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் முன்னாடி பார்ட் நம்பர் இல்லை, இப்போ இங்கே வந்திருக்கு. இதுதான் F12. முன்னாடி பாருங்கள், இப்போ நான் பார்ட் நம்பர் வேண்டான்னு சொல்லிட்டேன், இங்கே வரல. இப்போ F12ல் போய்ட்டு நான் பார்ட் நம்பர் வேணும்னு சொல்கிறேன், எஸ் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் நம்பர் வந்துடுச்சு.
இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் நம்பர் கொடுத்துக்கலாம் 101 202 அப்படின்னு சொல்லிட்டு. நேமு அலைஸு பார்ட் நம்பர் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, இப்போ என் பேர் வந்து சீனிவாசன். நீங்கள் வந்து எதிர்நீச்சல்னு ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வேணால் பாருங்கள், நாகேஷ் நடித்த படம் எதிர்நீச்சல். அதில் மாடி வீட்டு மாதுன்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டராக நானே வாழ்ந்திருக்கேன். அந்த மாடி வீட்டு மாதுவோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அந்த தெருவுலேயே அவன் தான் செல்லப்பிள்ளை. அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கே அவன் தான் செல்லப்பிள்ளை. அந்த வீட்டில் ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் அவன் வந்து வாங்கி கொடுப்பான். ஆனால் அவனை யாரும் ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏங்குவான். கண்டிப்பாக நீங்கள் அந்த படம் பாருங்கள். இன்றைக்கி எதிர்நீச்சல் அப்படின்னு படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்களால் பார்க்காம இருக்க முடியாது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுதுருவீங்க, கண்ணில் தண்ணி வரும், பயங்கரமாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழை மக்கள் மேலே ஒரு பரிதாபம் இருக்கும். நீங்கள் ஏழை மக்களை உதாசீனப்படுத்த மாட்டீங்க. அதுக்காகவது இந்த படத்தை பாருங்கள். அந்த மாதிரி ஒரு காலத்தில் நான் மாடி வீட்டு மாதுவாக இருக்கும்போது கும்பகோணத்தில் கேஜிகே தெருன்னு ஒரு தெரு, அந்த வீட்டில் நான் குடியிருந்தேன். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கிடையாது, அப்பா மாத்திரம் தான். அப்பாவும் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். வறுமை அப்போது ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் அரிசி பருப்பு இப்போ இருக்கிற மாதிரி ரேஷன்லாம் அப்போல்லாம் கிடையாது. ரேஷன் வந்து ரொம்ப கால் கடுக்க நின்று வாங்கணும். அது மாதிரியான ஒரு காலகட்டம். அப்பயே அரிசி 1.25 ரூபா. இப்போ அரிசி சும்மா தராங்க. அப்போ ரேஷனில் 1.25 ரூபா. நான் சொல்கிறது எப்போனா ஒரு 40 வருஷம் முன்னாடி. எனக்கு வயசு 55. அப்போ 45 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தெருவுக்கே நான் தான் செல்லப்பில்லை. என்னை வந்து எல்லோரும் டே சீமாச்சு இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. என் பேர் என்ன, ஆக்சுவல் பேர் சீனிவாசன். ஆனால் என்ன சொல்லுவாங்க, சீமாச்சு. டே சீமாச்சு இங்கே வாடா, ரேஷனில் இன்றைக்கி என்னத்தை நான் போய் பார்த்துட்டு வா அப்படிம்பாங்க. நான் உடனே அப்படியே சைக்கிளில் மாதிரி ஒரு டயர் ஒன்று வச்சுருப்பேன். அப்படியே டயரை உருட்டிகிட்டே ஓடுவேன். அது ஒரு கிலோமீட்டர் இருக்கும். ஓடி போய்ட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடி போய்ட்டு இன்றைக்கி என்ன தராங்கன்னு போர்டை படிச்சுட்டு வந்து சொல்லுவேன். இன்றைக்கி அரிசி தர போகிறாங்க அப்படின்னும். உடனே அந்த தெருவில் இருக்கிற 4 பேர் சேர்ந்து எனக்கு அரிசி வாங்கிட்டு வான்னு சொல்லி எல்லோரும் பையன் ரேஷன் கார்டை கொடுப்பாங்க. ஆளுக்கு 10 கிலோ, திரட்ட 20 கிலோ 30 கிலோ அரிசியை அப்படியே தோளில் தூக்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஆளுக்கு ஒரு 8 அண்ணாவோ 6 ரூபாய் கொடுப்பாங்க. அதை செலவு வச்சுப்பேன். அப்போ அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் என்ன சீமாச்சுன்னு கொடுப்பாங்க. காலேஜில் உள்ள நுழைஞ்சிருவேன். அப்போ காலேஜில் நல்ல குண்டாக இருப்பேன் நான். சாரி ஸ்கூலில். அப்போ நல்லா குண்டாக இருப்பேன். டேய் உப்பு முட்டை இங்கே வாடா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. உப்பு முட்டை இங்கே வா அப்படின்னு. கிளாஸில் வாத்தியார் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார், நம்பர் தான் சொல்லி கொடுப்பார். ரோல் நம்பர் 1 உள்ளேனையா, ரோல் நம்பர் 2 உள்ளேனையா. என் பேர் எஸ், 30-35 வரும். ரோல் நம்பர் 35 உள்ளேனையா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ஒரே உடம்புக்கு வெவ்வேறு பேர். சீனிவாசன்னாலும் திரும்பி பார்ப்பேன், டே சீமாச்சு இங்கே வாடானாலும் திரும்பி பார்ப்பேன், என் ஃப்ரெண்டு உப்பு முட்டை இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவான், திரும்பி பார்ப்பேன். கிளாஸில் ரோல் நம்பர் 35 திரும்பி பார்ப்பேன். எப்படி கூப்பிட்டாலும் திரும்பி பார்ப்பேன். அந்த மாதிரி தான் ஒரே ஐட்டம். ஏன்னா எல்லாத்துக்குமே யூனிக் நேம். எனக்கு சீமாச்சுன்னு பேர் வச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு பையனுக்கு அந்த பேர் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. கிளாஸில் ரோல் நம்பர் 35 எனக்கு தான், இன்னொரு 35 இருப்பானா? இருக்க முடியாது. ஸோ யூனிக் அது. ஓகேவா? அதுதான் அந்த பார்ட் நம்பர் அலைஸு. அதுதான் ஓகேவா? எனக்கு இன்னும் வேணும், குடிச்சிட்டு கொடு. நீ குடிச்சிட்டு கொடு. கிளாஸ் எடுத்துட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம அதில் அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பார்ட் நம்பர்னால் என்னென்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு வரணும், இங்கே படித்து பாருங்கள். ஸ்பிளிட் ஏசி, இங்கே நம்பர்ஸு, ஸ்டாண்டர்ட் ரேட்டு. இங்கே ரேட்டெல்லாம் வேண்டாம், குவான்டிட்டிலாம் எதுவும் கிடையாது. சும்மா ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஐட்டம் க்ரியேட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள், அடுத்தது 2வது எல்ஜி 32 இன்ச்சு எல்சிடி டிவி. எல்ஜி 32 இன்ச்சு எல்சிடி டிவி. இதில் எல்லாமே வந்தாச்சு. பார்ட் நம்பர் 102. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வரல. டேலியில் எது ஒன்று வேணுனாலும் சரி வேண்டானாலும் சரி உடனே F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 ப்ரெஸ் பண்ணி கேட்டகரியை வந்து எஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் வந்து எல்சிடி டிவி. கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி. யூனிட் வந்து நம்பர்ஸ். அவ்வளோதான். கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் டிவிக்கு நம்ம மாற்றணும். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டரில் போய்ட்டு சாம்சங் ஐட்டம் 101. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் அப்படின்னு வரணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது ஐட்டம் ஒனிடா டிவிடி பிளேயர். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் கிளியர் பண்ணணும். இது ஒன்று தான் போடுறேன். கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட்டு, ஸ்டாக் ஐட்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒனிடா டிவிடி பிளேயர் அப்படின்னு போடுங்க. ஒனிடா டிவிடி பிளேயர் அப்படின்னு போடுங்க. பார்ட் நம்பர் 103. இந்த இடத்துல பார்ட் நம்பர் 103. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒனிடா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோ. யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸ். இதே மாதிரி நீங்கள் பாக்கி எல்லாத்துக்கும் நீங்கள் போடணும். அநேகமாக போடுவீங்கன்னு நம்புகிறேன். பாக்கியெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, எல்லாம் பண்ணுங்கள். ரைட்டா? அதே மாதிரி இந்த செம்ம போட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஹரி ஓம்னு ஆரம்பிச்சிடுவோம். ரைட்டா? ஹரி ஓம்னு இன்வென்ட்ரி ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ வெரி மச். நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.